குற்றவாளி எந்த கட்சிங்கிறத பொறுத்து அவங்க நடவடிக்கை வந்து மாறுபடும். அப்படி இல்லாம தமிழகத்தில் இத வந்து எத்தனையோ தரம் நம்ம சொன்னாலும் பத்த மாட்டேங்குது. அம்மா ஆட்சியில அம்மாவை வந்து ரொம்ப மிஸ் பண்றோம். பெண்கள் பாதுகாப்புங்கிற விஷயத்துல புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களை ரொம்ப மிஸ் பண்றோம். ஏன்னா அவங்க ஆட்சி காலத்துல இல்லவே இல்லைன்னு எப்பவுமே இருக்காதுங்க. எல்லா இடத்துலயும் அங்கொன்னும் இங்கொன்னுமா இருந்தது கூட இப்ப வந்து அடிக்கடி டெய்லி பேப்பரை படிக்கவே பயமா இருக்கு. இன்னும் சொல்ல போனா பழகி போச்சு. இப்பெல்லாம் எப்படி இருக்குன்னா, ஓ இது வந்து கூட்டு பாலியல் வல்லுநர் இல்லையே, ஒருத்தன் தானே மிரட்டி இருக்கிறான். ஓ இங்க போட்டோ வீடியோ எடுக்கலையே, ஒரே ஒரு ஆள் தானே பேசிருக்கான். அந்த அளவுக்கு நம்மளே சமாதானம் படுத்திக்கிற அளவுக்கு பழகி போகுது நமக்கே. அந்த அளவுக்கு ஒரு எப்பவுமே நடக்கக்கூடிய, நாள்தோறும் நடக்கக்கூடிய ஒரு அசம்பாவிதமாக பாலியல் வன்முறைகள் பெருத்து விட்டன தமிழ்நாட்டுல. இதுல வந்து அரசாங்கத்தின் மெத்தன போக்கும் பாரபட்சமான போக்கும் ஒரு காரணமா தான் இருக்கு. நம்ம வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கிறோம். கம்ப்ளைண்ட் கொடுக்கிற விக்டிமோட முகம், வீடியோ, பேரு, அட்ரஸ், அவங்க ஜாதகம், அவங்களுடைய எங்க வந்து எப்ப போனா அவங்கள வந்து தாக்க முடியும் அப்படிங்கிற விவரம் அது ஒண்ணுதான் கொடுக்கல. ஒருத்தங்க நேத்து ஒரு பொண்ணு கல்லும் கரையிற மாதிரி அழுவுது. அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்துல என்ன பண்ணாங்க, அந்த பொண்ணுக்கு என்ன நடந்துச்சோ அதே மாதிரி இப்போ தைரியமா ஒரு பொண்ணு வந்து ஒருத்தனை சொல்லுது. திமுகல இருக்கக்கூடிய ஒரு பையனை பத்தி அந்த பொண்ணு சொல்லுது. அவனுடைய முகம் வருதோ இல்லையோ, இந்த பொண்ணுடைய முகத்தையும் அவங்களோட விவரங்களையும் திமுக ஐடிவிங்களே எடுத்து போடுறாங்க. இப்படி போட்டா அப்புறம் யார் கேஸ் கொடுக்க முடியும்? யாரு கேட்டா தப்புன்னா தட்டி கேளு அப்படின்னு நம்ம இது போடுறாங்கல்ல, பஞ்ச் லைன் போட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்துறாங்கல்ல. தட்டி கேட்டா உடனே நம்மளை தட்டுவாங்க அப்படிங்கிற பயம் இருந்தா எப்படி வர முடியுங்க? பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.